தோடுடைய செவி என்விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான்முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரபாபுரம் ஏவிய பெம்மானிவனன்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனே எங்கும் நிறைந்தவன் பரம்பொருள் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பவன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தாண்டவங்களை பற்றி அருமையாக இந்த பதிவிலே சொல்ல இருக்கிறேன். அருமையான கருத்தை கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் புருஷோத்தம பாகவதர். பரமனினுடைய பஞ்ச சபைகள், சிவபெருமானுடைய 5 நடனமாடக்கூடிய 5 சபைகள், பஞ்சபூத தலங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 தலங்கள் இருக்கின்றன. அப்படி நடராஜ பெருமானுக்கு 5 சபைகள் இருக்கின்றன. ஒன்று சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார், பொன்னம்பலத்திலே கனக சபை. அதனால்தான் அங்கே இருக்கிற நடராஜ பெருமானுக்கு கனக சபாபதி. கனகம் என்றால் தங்கை, தங்கம், சபை என்றால் மேடை, பதி என்றால் தலைவன், தங்க மேடைக்கு தலைவன் கனக சபாபதி. அதனால்தான் நிறைய பேர் அந்த சிதம்பரம் பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பெயருக்கு அப்படி சொல்வார்கள். அடுத்ததாக 2வது சபை மதுரை, அது வெள்ளியம்பலம். 3வதாக திருவாலங்காடு மணியம்பலம், ரத்தின சபை என்று சொல்வார்கள். இப்போது இந்த தலைப்பை நான் சொல்ல இருப்பது காளிகா தாண்டவம். அதாவது நெல்லை, திருநெல்வேலி, நெல்வேலி, சாலிவேலி. அது மட்டுமில்லை, நெல்லை காத்ததனால் நெல்வேலி, சாலிவேலி. அடுத்தது மூங்கிலை தலைவிருட்சமாக கொண்டிருப்பதால் திருநெல்வேலி பெயர் வேணுவனம், பிரம்மவிருந்துபுரம், தாருகாவனம் என்ற. அது மட்டுமல்ல, மற்றும் வேறு பெயர்களும் இருக்கிறது. சிந்து பூந்துரை, அதாவது தேன் துளிகள் சிந்தக்கூடிய அருமையான சோலை என்று பெயர் திருநெல்வேலிக்கு, சிந்து பூந்துரை. கொக்கு உரைகுளம், குளம், கொக்கு உரை குளம், கொக்குகள் வாழ்கின்ற இடம், அதாவது கொக்குகள் மிகுந்து காணப்படும் திருத்தலம் என்று பல்வேறு பெயர்களிலே கொண்டதுதான் சிவபெருமானுடைய 4வது நடன சபையான தாமிர சபை இருக்கும் நெல்லையம்பதி. படைத்தல் தொழிலுக்குரிய தலம்தான் இந்த நெல்லையம்பதி. இங்கே வேணுகானம், அருமையான புல்லாங்குழல் வேணுகானம் என்று பெயர். செப்பம்பலம், இங்கே தாயில்லை என்றால் தாமிர சபை என்று சொல்லப்படுகிறது. அப்படி சிறப்பு பெற்ற சபைதான் இந்த நெல்லை. தாமிர சபையிலே ஆடுகின்ற ஆனந்த தாண்டவத்தோடு நெல்லையம்பதியிலே படைத்தல் தொழிலை பற்றி சொன்னேன். ஒரு மனிதன், இறைவன் ஆக்கல், அழித்தல், படைத்தல், மறைத்தல், காத்தல் என்றெல்லாம் சொல்கிறோம். அதில் மறைத்தல், அதற்குரிய முனி தாண்டவம் என்று பெயர். இதற்கு காளிகா தாண்டவம் என்று பெயர். 8 திருக்கரங்கள் படைத்தல் நாட்டியமாடும் இறைவனின் அழகு இணையற்றது. இடதுகரம் ஒன்றிலே தீச்சுடர், இறைவனின் திருமேனியிலிருந்து சற்று விலகி இருக்கும் மற்றொரு இடதுகரத்தில் மணி இருக்கும். 3 தலைகளை கொண்ட பாம்பை 3வது கரத்தில் இறைவன் தாங்கியிருப்பார். இடப்பக்கத்தில் உள்ள 4வது கரம் இறைவனின் திருப்பாதங்களை காட்டுவதாக கீழ்நோக்கி அமையும். தாமிர சபையில் முதலில் ஆடும் படைத்தல் நடனத்தை நினைவு கூறுவது போல தாமிர சபாபதி ஆகிய ஆனந்த நடனம் ஆடுகிற நிலையிலும் ஜடாபரம், முடி அவிழாமல் கட்டுக்கூந்தலோடு ஆடுகிறார் நெல்லை நடராஜர். ஜடாபரம், முடி. இதற்கு ஒரு கதை சொல்கிறேன். அக்னி சபாபதி, சந்தன சபாபதி என்று இந்த ஆலயத்திலே 2 சபாபதிகளும் நடன திருக்கோலத்தில் அருள்பாலிப்பது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த சபையினுடைய மேற்பகுதி செப்பு ஓடுகளால், தாமிர ஓடுகளால் செய்யப்பட்டது, வேயப்பட்டது. வேயறதுன்னா வேயறுதல், மூங்கில வேயறது. அப்படி வேயுதல் அழகான தமிழ்ச்சொல். ஓடுகளால் வேயப்பட்டது. இந்த சபையினுடைய மேற்பகுதி தாமிர செப்பு ஓடுகளால் வேயப்பட்டது. அதனால்தான் இங்கே இருக்கிற சுவாமிக்கு பெயர், நடராஜ பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு தாமிர சபாபதி என்று திருநாமம். செப்பில் செதுக்கிய நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். சிவகாமி அன்னைக்கும் இங்கே இருக்கிற நெல்லையம்பதி, நெல்லையப்பர் காந்திமதி, 2 பேருமே செப்பு திருமேனி. நெல்லையப்பர் காந்திமதி அருளாட்சி காட்சி கொடுக்கின்ற இடம்தான் திருநெல்வேலி. மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்தில் எம்பெருமானாகிய பரமனார் நடராஜ பெருமான்
ஆடும் கல்கல்களா காட்சிக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படி அருமையான நடனம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜடாபரம் அவிழாமல் ஆடுகின்ற நடனம். ஜடாபரம் கட்டு கூந்தலோடு ஆடுகிறது. காஞ்சிபுரத்துக்கு அருகிலே புலிவலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சகர் ஒருவர் மிக அழகாக அற்புதமாக அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து வருவார். ஒரு முறை அங்கே அந்த சிவபெருமானுக்குரிய மாலைகளை அனுப்பியவள் ஒரு பதியிலார் என்று பெயர் ஒரு பெண். அவள்தான் எல்லா மாலைகளையும் கொண்டு வந்து கொடுப்பாள். குடும்பம் ஏதுமில்லை, தனிப்பெண்ணாக இருக்கிறாள். இந்த மாலை கட்டி கொடுப்பது தான் அப்பெண்ணின் பணி. இப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த பதியிலார் பெண் மாலையை கொடுத்துவிட்டு அர்ச்சகர் அருமையாக அலங்கரிப்பார் ஈஸ்வரனை. அந்த லிங்கம் சிவலிங்கம். லிங்கம் என்றால் என்ன என்றால், கம் என்றால் ஒடுக்கம், லிங்கம் என்றால் தோற்றம். தோற்றமும் ஒடுக்கம் இருப்பது தான் சிவலிங்கம். ருத்ராட்சம் என்று சொல்கிறோம், எதுக்குன்னு தெரியாது. சிவனுடைய கண்கள், இரு கண்கள், அதுதான் ருத்ரம் அச்சம். ருத்ரன் ஈஸ்வரன் சிவபெருமான். அப்படி அந்த சிவபெருமானுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டு வருகிறார் அர்ச்சகரும் அந்த பதியிலார் பெண்ணும். அப்படி பணி செய்கின்ற பொழுது தினமும் சூடி கலந்த மாலைகளை அவள் தான் அணிந்து கொள்வாள். சிவலிங்கத்திற்கு அணிவிக்கப்பட்ட மாலைகளை. இது தினந்தோறும் நடக்கும். எப்படி சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்று ஆண்டாளை பற்றி அருமையாக சொல்லுகிறோம். சூடி கொடுத்த சுடற்கொடியாள், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்றெல்லாம் பாடுவோம். அப்படி இந்த பதியிலார் பெண் சிவபெருமானுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த மாலைகளை தான் அணிந்து கொள்வாள், மகிழ்வாள். ஒரு நாள் என்ன நிகழ்கிறது என்றால், கடும் மழை, பெருவெள்ளம் எங்கு பார்த்தாலும். அந்த நாட்டு மன்னன் தினந்தோறும் வந்து தரிசனம் செய்து செல்வார். காஞ்சிபுரமாம் மன்னனாக இருந்தவர். மழை பெய்கிறது என்று, சரி இனி இங்கே வரப்போகிறார் மன்னர் என்று இந்த அர்ச்சகர் இந்த மாலைகளை எல்லாம் கழட்டி கொடுத்து விட்டார் பதியிலார் பெண்கிட்ட. அவளும் அணிந்து கொண்டு விட்டாள் அந்த மாலையை. சற்று நேரத்தில் காவலன் ஓடி வருகிறான். மன்னர் வந்து கொண்டிருக்கிறார் என்று உடனே அதிர்ச்சி அடைகிறார். ஐயோ ஈஸ்வரனே, நான் என்ன செய்வேன், எனக்கு வேறு கதி என்ன என்று. உடனே ஈஸ்வரன் ஒன்றும் சொல்லவில்லை. இரவு போய் படுக்கிறார் இந்த அர்ச்சகர். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாளைக்கு நமக்கு சிறைச்சேதம் தான், மரண தண்டனை தான் என்று பயந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு சேவகன் வருகிறான், வந்து கொடுக்கிறான். நீங்கள் கொடுத்த மாலையிலே ஒரு பெண்ணினுடைய நீண்ட முடி இருக்கிறது என்று. ஆஹா, ஏதோ தெரிந்து விட்டது போல் தெரிகிறது, அவ்வளவுதான் என்று. ஏன்னா எப்படி தெரிந்தது என்றால், மன்னருடைய மனைவி ராணி அந்த மாலையை எடுத்து பார்க்கிற போது அந்த பெண்ணின் நீண்ட முடி இருந்தது. யாரோ சூடி கொடுத்த முடி இருக்கிறது என்று ராஜாவிடம் சொல்கிறாள். ராஜா உடனே சொல்லி அனுப்புகிறார், நான் உடனே விரைந்து வருகிறேன் என்று. குதிரையில் போகிறார். இவர் போய் படுக்கிறார். காலையில் எழுந்தால் என்ன கதி ஆகுமோ என்று. கனவிலே ஈஸ்வரன் வருகிறார். அர்ச்சகரை அஞ்ச வேண்டாம், எனக்கு முடி இருக்கிறது சிவலிங்கத்தில் என்று சொல். அவர் கேட்கிற பொழுது வந்து பார், முடி இருக்கும் என்று அசரீரியாக சொல்கிறார். எப்படிப்பட்ட பக்தனுக்காக இறங்குகின்ற சிவபெருமானை பாருங்க ஐயா. எந்த சமயத்திலாவது உண்டா இப்படிப்பட்ட ஈஸ்வரன் பக்தனுக்காக முடியை கொடுக்கிறார், காட்ட இருக்கிறார். அதுதான் பக்தி. பக்திக்கு எல்லையே கிடையாது. உள்ளார்ந்த பக்தி இருக்கணும், வெறும் மேலான பக்தி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த கருத்து. அப்படி மறுநாள் வந்தவுடனே கோபமாக வருகிறார் மன்னர். ஐயா, யார் சூடி கொடுத்த மாலையை கொடுத்தீர்கள்? இல்லை ஐயா, சிவலிங்கத்துக்கு அணிவிக்கப்பட்ட மாலையைத்தான் கொடுத்தேன், மன்னிக்க வேண்டும் என்று. நம்ப முடியாது என்று சொல்கிறார். உடனே போய் அந்த சிவபெருமானுடைய லிங்கத்தின் மேல் இருந்த எடுத்து காட்டுகிறார். முடி இருக்கிறது, ஜடாபரம் முடி இருக்கிறது. எப்படி பாருங்க, அந்த ஜடாபரத்தோடு காட்சி கொடுக்கிற இடம்தான் ஜடாபரதம் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோயில். அதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். அந்த அர்ச்சகரை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த உபன்யாசத்தை. நன்றி, வணக்கம். எல்லோரும் எல்லோரும் பெற்று நன்றாக வாழ வேண்டும். தன்னாடுடைய சிவனையை போற்றி, எல்லோருக்கும் விரைவாக போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.